ஹேர் ஃபாலும் வந்து நல்லா குறைஞ்சி ட்ரை ஹேராக இருக்குது, ரொம்ப வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வருது, நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள். ஸோ டேண்ட்ரஃப் வந்து வரதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகிறதுனால தான். அதே போல் அது வந்து ஒரு சில இன்ஃபெக்ஷனால் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நேச்சுரல் ரெமிடி மூலயமாவே நம்மளால் வந்து க்யூர் பண்ண முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான். அதுவும் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. இந்த வின்டர் சீசன் வந்ததுக்கப்புறமா நிறைய டேண்ட்ரஃப் வருது, அதே போல் வந்து ஹேர் ஃபால் வந்து சிவியராக வந்து திடீர்னு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேண்ட்ரஃப் வந்து வரதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகிறதுனால தான். அதே போல் அது வந்து ஒரு சில இன்ஃபெக்ஷனால் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நேச்சுரல் ரெமிடி மூலயமாவே நம்மளால் வந்து க்யூர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து சில சிம்பிளான ஹேர் பேக்ஸ் நம்ம போடுறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் வரக்கூடிய அந்த இச்சிங், இன்ஃபெக்ஷன் இது எல்லாத்தையுமே போக்கி, அதாவது இந்த ரெமிடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து நல்ல லாங் லைஃப் வந்து ரிசல்ட் வந்து அமேசிங்காக இருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் கொடுத்துருக்கேன். இந்த ஹேர் பேக்கில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தாங்க. அதே போல் ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஸோ டைமும் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் ஹேர் ஃபாலும் வந்து நல்லா குறைஞ்சி ட்ரை ஹேராக இருக்குது, ரொம்ப வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வருது, நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவும் வந்து இந்த ஹேர் பேக் வீக்லி ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு 30 டேஸ்லேயே, அதாவது 1 மந்த்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப்லாம் க்யூர் ஆகி ஹேர் ஃபாலும் குறைஞ்சி ஹேர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் பேக்கை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூ இயர் அதுவுமா வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப ஹாப்பியான விஷயம். அதாவது உங்களால் தான் நான் வந்து ஹேர் ஆயில் பிஸ்னஸே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது. ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் எங்களுக்கு கிடைக்கலன்ட்டு. நான் 3 டைம்ஸ் வந்து நம்மளோட ஹேர் ஆயில் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, அக்கா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு நல்லா வந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து நீங்கள் என் கூட ஷேர் பண்ணுறீங்க. அதாவது பிஃபோர் பிக்சர், ஆஃப்டர் பிக்சர், அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரிசல்ட் எல்லாத்தையுமே வந்து வாய்ஸ் மூலயமாவும் மெசேஜ் மூலயமாவும் வந்து எனக்கு கம்யூனிகேட் பண்ணுறப்போ ரொம்பவே வந்து சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஹாப்பி நியூ இயரில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ்னால் அது உங்களோட கமெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அதை தான் வந்து நான் நேற்று கூட ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ஹேர் ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் ஆயில் மூலயமா தான் எனக்கு வந்து, அதாவது என்னோடய ஷார்ட் ஹேர் வந்து எந்த அளவுக்கு லாங்காக வளர்ந்துது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதுக்கான வீடியோ அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரிசல்ட் எல்லாமே, அதாவது டேண்ட்ரஃப் க்யூர் ஆகுது உங்களோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறது மூலயமா. நீங்கள் சொல்கிற ஹேர் பேக்ஸ்லாம் போடுறப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது. முடி வந்து நல்லா லென்த்தாக இருக்குது, ஒரு சிலருக்கு நல்லா திக்காக வேணுன்றவங்களுக்கு திக்காக வளர்ந்துருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் சொல்கிறப்போ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்கிற அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் சில்வர் ப்ளே பட்டன் வாங்கினேன் அந்த ஹாப்பினஸ் மூமெண்ட்டை வந்து நான் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இதே மாதிரி வந்து தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம ஹேர் பேக்கில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன், அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத வீடியோவில் கிளியராக ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான். வெந்தயத்தை வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். முன்னாடி நாள் ஊறினோடனே பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்க வெந்தயம் எடுக்கிறப்போ நம்ம ஸ்கேல்ப் வந்து நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இதுக்கு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அதையே சேர்த்து அரைச்சிக்கலாம். வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா வெந்தயம் வந்து அரைக்க கொஞ்சம் நேரம் ஆக ஆக கெட்டியாயிடும். இப்போ நம்ம ஹேர் பேக் வந்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணோன்னா நம்ம ஹேரில் வந்து ஒரு மாதிரி துகள் துகளாக ஒட்டும். ஸோ அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து நம்ம ரெகுலராக ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வளரும். அதே போல் இதோட கசப்பு தன்மை வந்து நம்ம ஸ்கேல்பில் வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வரவிடாமல் தடுக்கும். அதே போல் ஹேர் ஃபாலையும் வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கையை வச்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கிறப்போ நம்மளுக்கு ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளோட ஹேர் பேக் கிடைக்கும்.
இப்போ வந்து இது கூடவே நான் ஆட் பண்ண போகிற செகண்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன், அதாவது எலுமிச்சை பழம் தான். இது வந்து அரை லெமன் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். லெமன் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்ப் அந்த முடி வந்து நல்லா அந்த சிட்ரஸோட அந்த கன்சிஸ்டன்சி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் போக்கி நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இது கூடவே நான் ஆட் பண்ண போகிற நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை தான். முட்டையோட வெள்ளை கரு மட்டும் எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்கள் முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப டேமேஜாக இருக்குது, உடஞ்சி உடஞ்சி விழுதுன்னா நீங்கள் எக் யாக்கும் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் எக் ஒயிட் மட்டும் எடுத்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து கலந்து விட போகிறேன். கலந்து விடுறப்போ நம்மளோட ஹேர் பேக் வந்து பார்க்கறதுக்கே வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சியில், க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நம்மளோட ஹேர் பேக் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோடனே பாருங்கள் ஒன்றோட ஒன்று நல்லா வந்து மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது கூடவே வந்து நம்ம எப்போவுமே ஒரு ஆயில் சேர்ப்போம். இந்த வாட்டி நான் எடுத்திருக்க ஆயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் தான். ஆலிவ் ஆயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ வந்து ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஹேர் பேக் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து ரூட்லேருந்து வருது, அந்த மாதிரி ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றவங்க இதை வந்து ஸ்கேல்பில் வந்து நல்லாவே அப்ளை பண்ணி விடுறப்போ நம்மளுக்கு ஸ்கேல்பில் எந்த இன்ஃபெக்ஷனும் இருக்காது. அதே போல் வந்து முடி உதிர்வும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து செக்ஷனாக பிரித்து நல்லா வந்து ஸ்கேல்பில் படுற மாதிரி வந்து இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்லா 1 வாஷ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப்லாம் குறைஞ்சிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும். அதே போல் ஹேர் ஃபாலும் வந்து கம்மியாகும். இப்போ ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஹேரோட லென்த் எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணி விடுங்க. ஸோ முடி ஃபுல்லாக நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணுறப்போ அந்த முடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை அண்ட் டேமேஜ் இல்லாமல் நல்லா வந்து ஷைனிங்காகவும் நல்லா வந்து கண்டிஷனாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு இன்வர்ஸ் மெத்தடில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணுங்கள். ஸோ பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு கொண்ட மாதிரி கட்டி ஒரு 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் வச்சிருந்து கவர் பண்ணி வச்சுருங்க. இந்த ஹேர் பேக் போட்டு தான் நான் என்னோடய ஹேரை வாஷ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹேர் வந்து எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் ட்ரைனஸ் எல்லாமே இல்லாமல் மாய்ஸ்சராக மெயின்டைன் ஆகுது. அதே போல் டேண்ட்ரஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயம் போட போட வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கும் வந்து நல்லாவே க்யூர் ஆகும். ஸோ இந்த ஹேர் பேக் போட்டு தான் நான் என்னோடய ஹேரை வாஷ் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.